ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ Thursday மார்னிங் ஒரு 7 o'clockலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு 4 தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூடவே வேணுங்கிற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி தலை தூவி மூடி போட்டு வச்சு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 pot ரைஸ் தக்காளி சாதம் ரெடி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. அந்த வரமிளகாயோட காரமே கரெக்டாக இருக்கும். இதுவுமே நல்லா ஏரில் போனதுக்கப்புறமா வேறு ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியே கெட்டியாகிரும். இதுக்கு சைடிஸ்க்கு பார்த்திங்கன்னா எக் தாங்க பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எக்மே பாயில் பண்ணுறப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஆனியன் பச்சடியுமே ரெடி பண்ணியிருந்தேன். வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மேலே தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு டீ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பால் வேறு இல்லைங்களா, அதனால் கீழே போயிட்டு பால் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் டீயுமே போட ஸ்டார்ட் பண்ணேன். டீலாம் குடிச்சிட்டு அவங்களுமே ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்பவும் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் அதுக்கப்புறமா தான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க டெய்லி வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு. டெய்லி வீடியோஸ் போடுறதுனா கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது தாங்க. ஏன்னா எனக்கு ஒரு வீடியோ எடுத்தனாவே அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 3 நாள் அதுக்கே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸோ ஓன் ஹவுஸான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸுங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லியுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே வரக்கூடிய விலாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி முதல் வேலையே பார்த்தீங்கன்னா மாப்புமே போட்டு விட்டாச்சுங்க. ஏன்னா வாரத்தில் 2 நாள் மாப் போட்டால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வீடு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா போன வீக் போல் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அதில் எடுத்து வைக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். சரி அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசருமே ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு டபுள் மைண்டாக இருந்ததுங்க. ஏன்னா இதோட குவாலிட்டி எப்படி வருமானு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் குவாலிட்டி செம சூப்பராக இருந்ததுங்க. இது பிளான் ஹோல்டருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு ஏதாவது இன்டோர் பிளான்ஸில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி எனக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே ஸ்ப்ளிட் அப் மாதிரிலாம் எதுவுமே பண்ணலங்க. ஸோ ப்ளெயினாக தான் இருந்தது. அந்த குட்டி ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணியே வச்சுட்டு இருந்தோம். அது பார்க்குறதுக்குமே அவ்வளோவா நல்லா இல்லைங்க. சரி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டா வைக்கிறதுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். இது நான் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 720 rupees போல் இருந்ததுங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வேணால் ஆட் பண்ணிடுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டாண்டு ஒரு கார்னராக வச்சேங்க. அது லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரியே இருந்தது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பிளான் ஹோல்டர் மேலே வச்சுட்டேங்க. அது வச்சதுக்கப்புறமா அது மூவ் ஆகலை, கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 1 by 1 பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு திங்ஸை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மணி பிளான்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீனரியே நல்லாயிருக்குன்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காக வச்சுருக்கேன். கீழே ஹஸ்பண்ட் டெய்லி ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நோட் ப்ளஸ் அந்த டேப் இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பீஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேங்க. இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பீரோக்குள்ளேயே இருந்தது. வைக்கிறதுக்கு எந்த ஒரு பிளேஸுமே செட் ஆகாமையே இருந்தது. இங்கே வச்சு பார்த்தா நல்லா இருந்தது. அதனால் இதை எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு லைட் வேறு இருக்குங்க. நைட் டைம்லலாம் போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸில் சார்ஜர், ஓடிஜி, அடாப்டர் இந்த மாதிரி இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னடா ஐஸ்கிரீம் பாக்ஸ்ன்னு சொல்கிறீங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. எனக்கு
எனக்கு கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ஐஸ்கிரீம் பாக்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நான் இந்த மாதிரி தான் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 ரேக்கில் தான் பார்த்திங்கன்னா வைக்க முடிஞ்சுது. பாட்டமில் பார்த்திங்கன்னா 2 வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அதெல்லாம் போக போக வந்து ப்ளேஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஏதாவது திங்ஸ் வந்து கிடச்சதுன்னா அதெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருவேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ வச்சு சைட்லேயே ஒரு பிளான் ஹோல்டருமே வந்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த சேரில் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறப்பவே ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 பக்கமாக ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான வேலை வந்து பண்ணணுன்னு சொல்லி 2-3 நாள் யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் பண்ணவே முடியல. இன்றைக்கி எப்படியாவது பார்த்துடலான்னு சொல்லி ரூமுக்கு வந்து வந்தாச்சு. சில்க் சாரியெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை வாஷ் கொடுத்து வாங்கின அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துதங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனே பண்ணவே இல்லை. சரி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி சில்க் சாரி ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கணுங்க. ஏன்னா அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மடிப்பு வந்து விழுந்துடும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 to 4 monthsக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து மடித்து வச்சுருவாங்க. இப்போ நல்ல சைடு வந்து மடித்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சரி வந்து வெளி சைடு வர மாதிரி வந்து மடித்து வச்சுருவேன். இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா சில்க் சரியில் வந்து நம்ம ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாதிரி மடித்து ப்ளவுஸையுமே பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு அப்படியே செட்டாக கவரில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸோ இல்லை நெப்தலின் பால்ஸ் அந்த பாசிகுடன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக வந்து இந்த மாதிரி மடித்து வச்சிங்கனாவே நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அயன் பண்ணுறது, ட்ரெஸ் ஃபோல்டிங்கான ஈஸி மெத்தட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு. மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிருந்தோங்க. அங்கே பச்சை பட்டாணியுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்தது. அதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நைட் டின்னருக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி மதிய டைமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் வந்து பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு குக் பண்ணுறதுக்கோ இல்லை மறுநாள் குக் பண்ணுறதுக்கோ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ண அந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது குக் பண்ணுறப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா எனக்கான டைம். அந்த டைமில் வந்துட்டு ஜூஸ் குடிக்கிறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்குவேன். அந்த அன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்ததுனால பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் எல்லாம் வந்து எதுவும் போடலங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட்டுனா வந்து தூங்கலாம் மாட்டேங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் பார்ப்பேன், இல்லை ஏதாவது புக்ஸ்லாம் படிக்கிறதுனா வந்து படிச்சுட்ருப்பேன். நம்ம வீட்டுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து சூப்பராக வந்து பூத்துருக்கு. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மதிய லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தாங்க சாப்பிட்ருந்தேன். ஹஸ்பண்டுமே கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால நான் மட்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்படம்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெயிலில் வந்து வச்சுருந்தேங்க. அதெல்லாம் ட்ரை ஆகிருச்சு. அதில் எடுத்து அதை ப்ளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது, அதில் எடுத்து பேக்கில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ஒரு 10 days வந்து ஊருக்கு போகிறோம். ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த மசால் தூளில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. அதுக்கான ஜார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இங்கிருந்தே வந்து எடுத்துகிட்டு போய்க்குவேன். இதெல்லாம் லாஸ்ட் மினிட் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதாவது வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் இந்த மாதிரி ஞாபகம் வரப்போலாம் வந்து அப்பப்போ வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஊருக்கு போயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு மேலே ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக பொங்கல் அப்போ வந்து போயிட்டு வந்தது. எப்படா ஊருக்கு போய் எல்லாரையும் பார்ப்போங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் வீடியோ காலில் பேசினாலும் நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி எதுவும் வராது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஒவ்வொரு நாளாக பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது. ஊற்றிக்கிட்டு ஒரு அமேசான் பார்சல் வந்து ரிசீவ் ஆகியிருந்ததுங்க. அதை போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது ரிசீவ் ஆகியிருந்தது. அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் குக்கிங் ஒர்க்குமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஹஸ்பண்டுமே ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு vlogல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, எங்கள் கோவில் ஃபெஸ்டிவல் நாங்கள் 15 நாளைக்கு நான்வெஜ் எதுவும் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கோவில் ஃபெஸ்டிவலில் வந்து முடிஞ்சிருச்சுங்க. சரி இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாதி பார்த்தீங்கன்னா எலும்பு குழம்பு மாதிரி வச்சுட்டு மீதி பாதியில் வந்து பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கான அரிசியெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு
எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து இல்லை. அதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா எலும்பு குழம்பு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது செய்கிறதுமே வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணி இலை அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் வந்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் முழுசாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள், அடுத்தது 4 ஸ்பூன் மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிறப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையில் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனோட எலும்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கோட் ஆகிட்டு எலும்பெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா திரண்டு வரும். இப்போ நான் 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 4-5 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்துக்கிறேங்க. அது வேகிறதுக்குள்ளே புதினாலாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கீழே போனால் கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம வீட்டு கார்டன்லேயே பார்த்திங்கன்னா புதினா செடி எப்போவோ வச்சது வந்து இருந்தது. அதிலிருந்தே பார்த்திங்கன்னா அப்போதைக்கு வந்து கொஞ்சமாக புதினா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்துருக்குங்க. இதுக்கு நம்ம திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் 2 கைப்பிடி தேங்காய் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா அந்த எலும்பு குழம்பு வந்து நல்லா திக்காக வந்து ஆகிரும். ஃபைனலாக வந்து மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பிரியாணிக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது ரெடி ஆனதுக்கப்புறமா சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பிரியாணியுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணிக்கான வீடியோவுமே பார்த்திங்கன்னா பாதி தாங்க எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கரண்ட் வேறு ஆஃப் ஆயிடுச்சு. வீடியோஸில் வந்து ப்ராப்பராக வந்து எடுக்க முடியல. இன்னொரு நாள் அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிங்க் ஃபுல்லாக வந்து வெசல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இருந்த வெசல்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சாப்பாடுமே கொஞ்சம் ஏர்லாம் போகாமல் இருந்ததுங்க. அதெல்லாம் போகிறதுக்குள்ளே அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நைட் டின்னருக்கு நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி, மட்டன் எலும்பு குழம்பு, கூடவே பார்த்திங்கன்னா ஆனியன் பச்சடி தான். பிளேட்டிங் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேங்க. பட் ஆனால் கொஞ்சம் கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நாங்களே மொபைல் லைட்டு தான் வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரக்கூடிய விளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களை நான் அடுத்ததாக இன்னொரு விளாகில் வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.